கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால பயணம் உங்களுக்கு அதிமுகவில். திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுக்க என்ன காரணம்? கனவிலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகுவேன் என்று நான் நினைத்து பார்த்ததே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. 10 தோல்வி பழனிசாமி என்று திரு உதயநிதி நாடு முழுவதும் பரப்புரை சென்றார். இந்த முறை 11வது முறை அவர் தோல்வி விட போகிறார். அது 11 தோல்வி பழனிசாமி இல்லை, படுதோல்வி பழனிசாமி என்று கடுமையாக விமர்சிக்கிறார். அவரோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று எடுத்த முடிவு எங்களை எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி, சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்த காரணத்தினால்தான் தொடர் தோல்வி. என்ன மாதிரியான நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் அந்த தேசிய கட்சியோடு கூட்டணியை விட்டுவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற ஏனைய மாநில உணர்வுகளோடு பயணிக்கிற கட்சிகளோடு இணைந்து உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த முடிவுலாம் எடுத்திருப்பாரு. எந்த யாருடைய டிஸ்கஸ் பண்ண யாருடைய தொழிலதிபர்களோடு அவருடைய பினாமிகளோடு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு கூட எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களோடு டிஸ்கஸ் பண்ண எதுவாக இருந்தாலும் அந்த ஐவர் அணி தானே எல்லாருமே எந்த அணியும் கிடையாது. அவர் தான் முழுக்க டிஸ்கஷன் பண்ணிக்கிறாரு, அவரே முடிவு எடுத்துக்கிறாரு. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிராக போய்விட்டார்கள், திரு டிடிவி தினகரன் பக்கம் போய்விட்டார்கள் என்பதற்காக தகுதி நீக்கம் செய்தீர்கள். அவர் உங்கள் சகோதரன் இல்லையா? உங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற திமுகவுக்கு சரியான போட்டி தமிழக வெற்றி கழகம் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நகர்ந்து விட்டு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஃபார்முலா திமுகவை எதிர்ப்பது, எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுகன்னு சொன்னாரோ, எப்படி அம்மா தீய சக்தி திமுகன்னு சொன்னாரோ, அதே நெரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி இப்போ போயிடும் அப்போ போயிடும்னு சொல்றாங்க. மக்களுடைய ஏகோபித்த ஆதரவிற்கு எப்போ தேர்தல் வந்தாலும் அறுதி பெரும்பான்மையோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தமிழக வெற்றி கழகம் மீண்டும் வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவை முடிந்து விட்டது. அதனுடைய தலைமை அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டது. இந்த சூழ்நிலையை திரு இபிஎஸ் அவர்கள் இன்னும் புரிஞ்சுக்கலையா? அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு தலைவருக்கு தொலைநோக்கு சிந்தனை வேண்டும். தனக்கு அதனால் என்ன லாபம், தான் எப்படி அந்த பதவியிலே அமர்வது என்கிற ஒரு சிந்தனையோடு பொதுநலம் இல்லாத காரணத்தினால், சுயநலம் மாத்திரமே அதிகமாக இருந்த காரணத்தினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போய்விட்டது. ரைட் பார்ட்டி, ராங் லீடர். புரோக் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் அமைச்சர், அதிமுகவிலிருந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ள திரு வைகை செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால பயணம் உங்களுக்கு அதிமுகவில். திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுக்க என்ன காரணம்? ஏன்னா உங்களுடைய கடிதத்தை நாங்கள் பார்த்தோம், அதில் சில நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தீங்க. அது மட்டும் தானா இல்லை அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருந்தது? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் ரத்தமும் சதையுமான உறவு தான் என்னுடைய உறவு. கனவிலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகுவேன் என்று நான் நினைத்து பார்த்ததே இல்லை. எங்கள் தந்தையார் கிடைக்கழக செயலாளராக இருந்த காலம் தொட்டு என்னுடைய மாணவ பருவத்தில் இருந்து இந்த இயக்கத்தோடு நான் பற்றி படர்ந்து அதோடு பயணித்து வருகிறேன். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் விழுந்துவிட்டது. ஒரு மாபெரும் சக்தி மிக்க, ஒரு ஆளுமை மிக்க தலைவரிடத்திலே பணியாற்றிவிட்டு யாருமே இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிற போது, அப்போதுதான் முதலமைச்சரானார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பல்வேறு குழப்பமான சூழ்நிலை. ஒரு பக்கம் தர்ம யுத்தம் என்று திரு ஓபிஎஸ் அவர்கள், இன்னொரு பக்கம் திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றிருந்த பொழுது, இன்னொரு பக்கம் அமமுக என்று திரு டிடிவி தினகரன் என்று பல்வேறு குழப்பங்கள் இருந்த நிலையிலும் கூட நம்முடைய இரட்டை இலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கு இருக்கிறதோ அந்த அவற்றோடு நாம் சேர்ந்து பயணிப்போம் என்கிற அடிப்படையிலே பயணித்தோம். அப்படி பயணிக்கின்ற தருவாயில் 2 பேரும் திரு ஓபிஎஸும் இபிஎஸும் இணைந்தார். ஆட்சி அதிகாரம் சென்றது. 2021 அருப்புக்கோட்டை தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அது சரியான முறையிலே அங்கு களப்பணிகள் தொய்வு ஏற்பட்டது. அதில் என்ன காரணம் என்று சொன்னால், மாநில அளவில் ஒரு தலைமை கழக நிர்வாகியாக இருக்கிறவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவரோடு இணைந்து செயல்பட முடியாது. இங்கே அவர் வந்து விட்டால் நமக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு விடுமோ என்கிற எல்லா இடங்களிலும் கூடுதலாக இந்த இடங்களிலெல்லாம் நடந்தது. இந்த கட்சியை பொறுத்த வெற்றி வாய்ப்பு இழந்தோம். சரி, தலைமை இடத்துல சொன்னால் உரிய முறையில் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. பரவாயில்லை, எல்லாம் நடந்து தீதும் நன்றும் பிறதர வாரா என்கிற அடிப்படையில் தொடர்ந்து அவரோடு தான் பயணித்தோம்.
அவரோடு செயற்குழு, பொதுக்குழு, தேர்தலில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றி தருவது, தேர்தல் வாக்குறுதிகளை எழுதுவது, இப்படி பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை, மேடை பேச்சுகளாகட்டும் என்று அவரோடு நாங்கள் பயணித்து இந்த முறை அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அது ஒரு பெருத்த நீங்க கேட்டிருந்தீங்க. ஆமாம், கேட்டிருந்தோம். எல்லாரும் தேர்தலில் தானே போட்டியிடணும். கேட்ட இடத்துல கிடைக்கலையா இல்லை சுத்தமாக வாய்ப்பு இல்லை? கேட்ட இடத்தில் கிடைக்கல. எனக்கு வந்து என்னுடைய தொகுதியிலேருந்து 3 முறை நான் நின்றுட்டோம், மாறி கொடுக்கலாம் அப்படி. அது ஒரு காரணம். அது ஒரு பெரிய காரணம் அல்ல. ஆனாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. 10 தோல்வி பழனிசாமி என்று திரு உதயநிதி நாடு முழுவதும் பரப்புரை சென்றார். இந்த முறை 11வது முறை அவர் தோல்வி விட போகிறார். அது 11 தோல்வி பழனிசாமி இல்லை, படுதோல்வி பழனிசாமி என்று கடுமையாக விமர்சிக்கிறார். அவரோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று எடுத்த முடிவு எங்களை எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 108 சட்டமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கிறார்கள். அறுதி பெரும்பான்மை இல்லை. 118க்கு 108 தான் இருக்கிறது டிவிகேக்கு. இருந்த நிலையிலும் கூட இருக்கக்கூடிய எண்ணிக்கை இது 108, அதிமுக 47, திராவிட முன்னேற்ற கழகம் 57. இந்த இடைவெளியில் இருக்கிறது. 47ஐயும் 57ஐயும் கூட்டினால் கூட அந்த எண் வராது. அந்த எண் 118 எண் வருவதற்கு யாரோடு நீங்கள் எல்லாம் வந்து கூட்டணி சேர்க்க வேண்டும்? இடதுசாரி மறுக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை நகர்ந்து விட்டது. காங்கிரஸ் 5 இடங்கள் ஏற்கனவே டிவிகேவோடு அவர்கள் கூட்டணியாக இணைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு IUM வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது அந்த எண்ணை எப்படி நீங்கள் தொட முடியும்? இருந்த போதிலும் கூட இது போன்ற ஒரு சூழ்நிலை எடுத்த முடிவு ஒரு தீவிரத்தன்மையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க தவறிவிட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்த காரணத்தினால்தான் தொடர் தோல்வி. என்ன மாதிரியான? நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் அந்த தேசிய கட்சியோடு கூட்டணியை விட்டுவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற ஏனைய மாநில உணர்வுகளோடு பயணிக்கிற கட்சிகளோடு இணைந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த முடிவுலாம் எடுத்திருப்பாரு. யாருடைய டிஸ்கஸ் பண்ணி, யாருடைய தொழிலதிபர்களோடு அவருடைய பினாமிகளோடு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு கூட எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களோடு டிஸ்கஸ் பண்ணார். மிகவும் அவரே வந்து எதுவாக இருந்தாலும் அந்த ஐவர் அணி தானே எல்லாருமே. எந்த அணியும் கிடையாது, அவரே அணி. அவர் தான் வந்து முழுக்க டிஸ்கஷன் பண்ணிக்கிறாரு, அவரே முடிவு எடுத்துக்கிறாரு. அதை வந்து வெளியும் சொல்ல மாட்டார். வெளியே போயிடும், செய்தி வெளியே போயிடும்ன்ற ரகசியமாக வைத்திருப்பார். அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அதெல்லாம் ஒன்றும் செயல்படுத்த முடியல. தொடர் தோல்வி. இந்த தோல்வியிலிருந்து எப்படி நீங்கள் மீண்டு எழுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தலைமை இடத்தில் கேட்கலாம். கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம். கடந்த கால வரலாறுகளை நாம் படிக்காமல் நிகழ்காலத்தில் வரலாறு எப்படி படைக்க முடியும்? அதை தவறவிட்டு விட்டார். இப்படி பல்வேறு வாய்ப்புகள் சூழலில் தவறவிட்டு விட்டார் என்று சொன்னால் இவருடைய தவறுக்கு 1 கோடி தொண்டர்கள் பொறுப்பேற்க முடியுமா? 1 கோடியே 10 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முற்றாக மக்கள் நிராகரிக்கவில்லை. ஆனால் 3வது இடத்துக்கு போய்விட்டது. 101 இடங்கள் 3வது இடம், 18 இடங்களில் டெபாசிட் பதிவாகிவிட்டது. அந்த இடத்தை தமிழக வெற்றி கழகம் பிடித்துவிட்டது. திமுகவுக்கு சரியான போட்டி தமிழக வெற்றி கழகம் தான். திராவிட இயக்க சிந்தனைகளை மிகச் சரியாக கொண்டு செல்கிற ஒரு ஆற்றல் படைத்த தலைவராக திரு விஜய் இருப்பார் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதை மக்கள் சரியாக புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆக அப்படி புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் அந்த வெற்றி வாய்ப்பை திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் தந்திருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையை திரு EPS அவர்கள் இன்னும் புரிஞ்சுக்கலையா? அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு தலைவருக்கு தொலைநோக்கு சிந்தனை வேண்டும், ஒரு நல்ல ஒரு நீண்ட நெடிய பார்வை வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை நோக்கி போவதற்காக தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும். தனக்கு அதனால் என்ன லாபம், தான் எப்படி அந்த பதவியிலே அமர்வது என்கிற ஒரு சிந்தனையோடு போய்கொண்டிருக்கிற போது பொதுநலம் அதிலே வீழ்ந்து விட்டு, பொதுநலம் இல்லாத காரணத்தினால், சுயநலம் மாத்திரமே அதிகமாக இருந்த காரணத்தினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போய்விட்டது. தன்னையே சிறையில் போட்டாலும் சரி, தன்னையே முழுக்க சிறையில் வைத்திருந்து காலம் முழுவதும் நான் சிறை கொட்டடையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, என் மீது பல்வேறு வழக்குகள் போட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தொண்டர்களையும் காப்பாற்றுவேன் என்று சொன்னவர் தான் புரட்சி தலைவி அம்மா. ஆகவே தான் இன்றும் அவர் நினைக்கப்படுகிறார், மதிக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார், பாராட்டப்படுகிறார், வாழ்த்தப்படுகிறார், வணக்கத்துக்குரியவராக இருக்கிறார். ஆக ஒரு தலைவர் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர் இங்கு இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ரைட் பார்ட்டி ராங் லீடர்.
நல்ல கட்சி தவறான அந்த தலைமையால் தலைமையை மாற்றுறதுக்கான அங்க உள்ள இருந்தே அந்த தலைமையை மாற்றுறதுக்கான அந்த அதை போராட்டத்தை மேற்கொள்ளாம மாற்றுவதற்கான நீங்க இப்படி ஒரு முறை வெளியே வரும்போது அந்த கட்சி நீங்க நேசித்த கட்சி, நீங்க இத்தனை ஆண்டுகள் பயணித்த கட்சி, நீங்களே சொன்னது போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அணுவணுவாக வளர்த்த கட்சி, அது வந்து இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போகக்கூடிய சூழலுக்கு நீங்களே காரணமாயிட அதுக்கு மாட்டீங்களா? என்ன காரணம்னு சொன்னா, நீங்க வந்து அடிப்படை தொண்டர்கள் கூட ஒரு பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம் என்கிற நிலையில் இருந்ததை மாற்றினார். 10 மாவட்ட செயலாளர்கள் பொதுச் செயலாளருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும். முன்மொழிய வழிமொழிய வேண்டும். ஆக இதுவே மிகப்பெரிய ஒரு வேறு இழப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திப்பதற்கு காரணமாகும். ஆக இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக அரசுக்கு வாக்களித்தார் என்பதற்காக அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. மீண்டும் அவர்களுக்கான அந்த மாவட்ட செயலாளர் வாய்ப்பு தரப்படவில்லை. ஒருவேளை இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் 10 பேர் ஒன்றிணைந்து தன்னை வேண்டாம் என்று எழுதி தந்து கூட்டுங்கள் தேர்தலை, இல்லை நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று சொன்னால் இது பிரச்சனை என்பதற்காக அவர் வேண்டியவர்களை போட்டு விட்டார். மாவட்ட செயலாளர்ங்கிற ஒருவர் இருப்பார். அவருக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் யாரும், தொண்டர்கள் யாரும், உடன்பிறப்பு. ஆனால் தேர்தல் என்று வந்தால் பொதுச் செயலாளர் தேர்விலே திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவார். ஏன்னால் மாவட்ட செயலாளருடைய வாக்கு அடிப்படையில் தான் பொதுக்குழு வந்தால், செயற்குழு வந்தால். ஆனால் தொண்டர் பலம் என்று சொன்னால் இல்லை. அதனால தான் இன்னைக்கு தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது வைகை செல்வன் மாதிரியான ஒரு மிக சிறந்த பேச்சாளரை அதிமுக இழப்பது என்பது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரவு பகல் பாராது, அஸ்தமனம் உதயம் என்று பாராது இந்த இயக்கத்திற்காக பணியாற்றி இருக்கிறோம். எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான தொண்டர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அவர்களில் ஒருவராக, ஒரு எளிய தொண்டனாக, சிறிய தொண்டனாக நானும் பணியாற்றி இருக்கிறேன். அப்பொழுக்கற்ற ஒரு தொண்டர்களை ஒவ்வொருவருமாக இழந்து கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்று. இரண்டாவதாக, சொல்லேர் உழவர் பகை கொள்ளற்க என்று வள்ளுவ பேராசான் சொல்வார். சொல்லேர் உழவர் என்று சொன்னால் பேச்சாளருடைய பகையை வைத்து கொள்ளாதே என்று சொல்வார். ஏனென்றால் அவர்கள்தான் கட்சிக்கு முகவரி, அடையாளம், அங்கீகாரம். அவர்கள்தான் ஒரு வித்து, விதை, உரம். அப்போ அவர்கள்தான் நாடு முழுவதும் கொண்டு செல்லுவார்கள். ஒரு பேச்சை, ஒரு எழுத்தை, கட்சியினுடைய கொள்கைகளை, ஒரு பிரபகண்டா வாரி தொடுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பேச்சாளருக்கு உண்டு. அதை மதிக்க தவறிவிட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை. இந்த சூழ்நிலையில இப்போ டிவிக்கே நீங்க சொன்ன மாதிரி ஐடிஎம்கேயோட இடத்த வந்து பிடிச்சிட்டு தான் நீங்க வந்து நம்புறீங்க. ஆனா மக்கள் வந்து அறுதி பெரும்பான்மை அந்த கட்சி கொடுக்கல. இப்போ திமுக கூட்டணியில சேர்ந்து அந்த கூட்டணியில திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வராக முன்னிறுத்திய அந்த கட்சியில் தான் இப்போ இவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ கூட்டணி சேர்ந்து இப்போ விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து அந்த சினாரியோ மாறிடுச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த கட்சிகள்லாம் எழும்பாதுன்ற ஒரு நிலைமைக்கு இல்லை. அதாவது வந்துங்க, இது மக்கள் சக்தி 2 ஆண்டுகளில் என்டிஆருக்கு பிறகு, கட்சி தொடங்கி 6 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் அதற்கு நீண்ட நெடியகாரம் பயணித்து தான் ஆட்சியை பிடித்தார். ஆனால் 2 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய உயரத்தை ஒருவர் பெற முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையை மக்கள் அவர் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு விட்டேன். எல்லோரும் தெரிந்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். திராவிட இயக்க தலைவர்கள் தோற்று போனார்கள். திராவிட இயக்க கொள்கைகள் தோற்கவில்லை. திராவிட இயக்க கொள்கைகளை திராவிட இயக்க தலைவர்கள் சரியான முறையில் செயல்படுத்தவில்லை. ஒரு தொகுதிக்கு 100 கோடி, ஒரு தொகுதிக்கு 120 கோடி என்று செலவு செய்வது தான் திராவிட இயக்கத்தின் கொள்கையா? பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் பொது தொகுதியில் நிற்கிறார், வெல்கிறார். இவற்றை சாதித்தது யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலகட்டத்தில் சாதித்தது. இஸ்லாமியர்கள் அதிகமாக விடுகிற வாணியம்பாடி தொகுதியிலே ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தார். அதனால தான் சமூக நீதி படைத்த தலைவர் என்று போற்றுகிறார்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை. இவைகளெல்லாம் ஒரு தலைமை பண்பினுடைய அடையாளம். இந்த அடையாளம் இல்லை இப்போது இருக்கக்கூடிய தலைவர்களிடத்தில். ஆக இப்படி ஒரு அரிய வாய்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சியில் இருந்த இயக்கம், சோதனையான காலகட்டத்திலும் எதிர்க்கட்சியாக பயணித்த இயக்கம், 67 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருப்பவர்கள் 47 சட்டமன்ற உறுப்பினர்களாக குறுகிவிட்டார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மகத்தான மாபெரும் சக்திமிக்க தலைவர். எஸ்டிஎஸ் தன்னை விட்டு விலகி போய்விட்டார். நமது கழகம் என்று தொடங்கிவிட்டார். அவரே போய் கையை பிடித்து எடுத்து தன்னுடைய இயக்கத்தில் இழைத்து கொண்டு ஒரு அரவணைத்து கொண்டு அந்த தலைமை பண்பு, அந்த தலைமை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை எதிர்த்து ஆரம்பியப்பனுக்கும் வாய்ப்பு வழங்கினார்கள். அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கினார்கள்.
இன்னும் எத்தனையோ பேரை நீங்கள் உதாரணமாக சொல்லலாம். இப்படி இருந்த நிலையிலும் கூட தன்னை எதிர்த்தவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு தாய்மை பண்பு தான் தலைமை பண்பினுடைய அடித்தளம். அந்த அடித்தளத்தை இழந்துவிட்ட பிறகு கட்டடங்கள் உயர்ந்து என்ன கீழே தானே விழுந்து விடும். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்றைய திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தவறான நடவடிக்கைகளால், தவறான புரிதலால், ஒரு தொலைநோக்கு சிந்தனையற்றவராக, ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஆற்றல் அற்றவராக இருக்கிற காரணத்தினால்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடுக்கி விழுந்து இப்போது தடுமாறி கொண்டிருக்கிறது. மீண்டும் எழுமா, உயரத்துக்கு வருமா என்று வாய்ப்புகள் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவை முடிந்து விட்டது. அதனுடைய தலைமை அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது இந்த ஒரு பவர்ஃபுல் பேரியக்கமாக தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள் பட்டாளம் ஒன்று சேர்ந்து நிற்கிறது. திருச்சி கரூருக்கு போகிறார் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். திருச்சியிலிருந்து கரூருக்கு போக வேண்டும். சாலை மார்க்கமாக போகிற போது திருச்சியிலிருந்து கரூர் வரைக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம். அங்கு இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பத்திரிகையாளர்கள் அறிந்திருப்பீர்கள், சொல்லுகிறார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இப்படி ஒரு கூட்டம் இருந்தது என்று சொல்லி. ஆக எம்ஜிஆருக்கு கூட இதெல்லாம் இப்படி இல்லை அப்படி இல்லை விசில் அடிச்சான் கூட்டம்னு சொன்னாங்க. இவருக்கும் சொன்னாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வருகிற போது கூட கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. மாறிடுச்சே, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்து விட்டார்களே. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தானே. 7 பேருக்கு மேற்பட்டவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். துணை சபாநாயகராக ஒருவர் இருக்கிறார். 8 பேருக்கு ஒரு அங்கம், வாய்ப்பு, உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, இன்னும் பல்வேறு. இதுவே சமூக நீதி நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. சமூக நீதினா என்ன? அதனுடைய தொடக்கம் தானே. அந்த தொடக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தலையே. பெரிய பெரிய இலாக்காக்கள் தர வேண்டுமே. நான் கோவை செல்லியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் கூட அவருக்கு ஒரு ட்விட்டர் போட்டேன். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவருக்கு உயர்கல்வித்துறை வாய்ப்பா? நல்ல ஒரு உயர்ந்த வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறார்கள். உள்ளபடியே பாராட்ட வேண்டும் என்று எடுத்தது. அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த திரு தனபால் அவர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஆக்கினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இப்படி ஒரு விஷன், இப்படி ஒரு பார்வை, ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வை இப்படி இருக்க வேண்டும். அதனால தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருந்தார். நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து மீண்டெழக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க தவறிவிட்டீர்கள். தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து கொண்டிருந்தால் எந்த தொண்டர்கள் உங்கள் பின்னால் அணிவகுத்து வருவார்கள்? படைகள் சோர்ந்து போனால் மன்னரே தன்னுடைய கிரீடத்தை இழக்க வேண்டியதை தவிர வேறு ஒன்றும் வழியே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுடைய பேச்சில் இவ்வளோ ஆதங்கம் தெரியுது. டிவிக்கேல நீங்கள் இணைஞ்சிட்டாலுமே கூட ஏடிஎம்கே இப்படி போயிடுச்சேன்ற ஒரு வருத்தம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சொல்றாரு, வெளியே போறவங்களாம் துரோகிகள், மக்கள் பார்த்து அதை சந்தோஷப்படுறாங்க, கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்ற தவறான புரிதல். திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு போகிறார். கராகரகத்தில் அடைப்பதற்காக அவர் அழைத்து செல்வதற்கு காத்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களையெல்லாம் ஒன்று சேர்க்கிறார். பிரிந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று சேர்த்து ஒரு தலைவரை உருவாக்குகிறார். சட்டமன்ற குழு தலைவர் இவர் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று சொல்லுகிறார். அவர் வந்த பிறகு அவருக்கு என்ன நேர்ந்தது? அவருக்கு எடப்பாடி பழனிசாமி செய்தது துரோகம் இல்லையா? அதற்கு பேர் என்னவென்று அழைப்பீர்கள்? ஆக துரோகம் வென்றதாக சரித்திரம் இல்லை. சத்தியம் ஒருபோதும் தோற்காது. துரோகம் எப்படி நீங்கள் வெல்லும்? இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய சின்ன மீன்களை பெரிய மீன்கள் தன்னுடைய குட்டிகளையே சாப்பிட்டு விடுவதைப் போல 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிராக போய்விட்டார்கள். திரு டிடிவி தினகரன் பக்கம் போய்விட்டார்கள் என்பதற்காக தகுதி நீக்கம் செய்தீர்கள். அவர் உங்கள் சகோதரன் இல்லையா? உங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற அன்னைக்கு நாங்கெல்லாம் இருந்தோம், இல்லைன்னு சொல்ல வரல. இதையெல்லாம் இதெல்லாம் சுட்டி காட்டினோம். 8க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். பட்டியலினத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பட்டியலினத்தை சேர்ந்த சட்டப்பேரவை தலைவரை வைத்தே தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தவறு என்று நான் சட்டப்பேரவை தலைவரிடத்தில் சொன்னேன். கண்ணீர் மல்க அவர் கேட்டுக்கொண்டார். அப்படியா தம்பி அப்படி என்று கேட்டுக்கொண்டேன். நான் எந்த இடத்திலும் நான் இந்த இடத்துல சரியாக இருக்குது, இந்த இடத்துல தவறாக இருக்குது, ஆட்சியாக இருந்தால் கூட நான் இந்த இடத்துல மாற்றி செய்திருக்கலாம் என்று என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். நான் ஒரு பெரிய தலைவரோ, பெரிய ஒரு அரசியல் பின்புலமோ, ஒரு பெரிய பொருளாதார பின்புலமோ, ஒரு சமூக பின்புலமோ எனக்கு இல்லை. என் மனதில் பட்டதை, உள்ளத்தில் பொய்யாது ஒழுகி, மனதில் என்ன தோன்றுதோ அதை நான் வெளிப்படுத்தி சொல்லுகிற பாங்கு தான் எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்து இருக்குது.
அதனால் வந்து இதெல்லாம் ஒரு பின்னடைவு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்திலிருந்து பின்னடைவு. தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்தது. அதற்கு பிறகு தனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தவருக்கு துரோகம் விளைவித்தது. தன்னுடைய தளபதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தது. இரட்டை தலைமை என்பதை சூசகமாக, சூழ்ச்சியாக, வஞ்சகமாக ஒற்றை தலைமை என்று காய்களை நகர்த்தியது. 10 மாவட்ட செயலாளர்கள், 10 மாவட்ட செயலாளர்கள், 20 பேர் முன்மொழிய வழிமொழிய என்று ஒரு சட்ட விதியை மாற்றியது. இப்படி தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக ஆக்கப்பட்டதற்கு இந்த நடவடிக்கைகள் எல்லாம் காரணம். அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வைக்க வேண்டிய கூட்டணி இல்லை. நாடாளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளர்களை பார்த்தீர்களா? யாரெல்லாம் வேட்பாளர்கள்? 10 கோடி வச்சுருந்தா வேட்பாளர் யார் என்னன்னே தெரியாது. கிட்டத்தட்ட திராவிட இயக்கத்தினுடைய தூணாக இருக்கிறவர் TR பாலு அவர்கள். அவரை எதிர்த்து நிற்கிறவர் யார்? டாக்டர் பிரேம்குமார் என்கிற ஒரு அப்பாவி இளைஞர், மருத்துவம் படித்த இளைஞர், நல்ல தம்பி. அவர் இன்னைக்கு பணம்லாம் செலவழிச்சிட்டு எந்த நிலையில் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேனே அப்படிங்கிறார். இங்கே இருக்கக்கூடிய சித்த வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவர், நாட்டு மருத்துவரை தூத்துக்குடிக்கு போய் அழைத்து சென்று அங்கு திருமதி கனிமொழிக்கு எதிராக களத்தில் நிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் வெற்றி வாய்ப்பு பெற முடியுமா? ஒவ்வொரு வேட்பாளரும் நீங்கள் தேடி பாருங்கள். 2026 தேர்தலில் அப்படிதானா? ஆமாம், 2021 சட்டமன்ற தேர்தலில் யார்? திரு மு.க. ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறவர் சந்தான கிருஷ்ணன்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர். அவர் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறார். காங்கிரஸ் இருந்து அதிமுக வந்து டிடிவி தினகரன் மாவட்ட செயலாளர், அதற்கு பிறகு அதிமுக. அவருக்கு எப்படி வாய்ப்பு வழங்கப்படுகிறது? யாரால் நீங்கள் வாய்ப்பு வழங்கினீர்கள்? அதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக சொன்னால் நன்றாக இருக்காது. ஆக நீங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வேட்பாளர் களத்திலையும் பாருங்கள். ஒவ்வொரு வேட்பாளர்கள் இவ்வளோ பணம் செலவழிப்பியா, இவ்வளோ பணம் செலவழிப்பியா. இருந்தாலும் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருந்ததா? இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கிறதா? இல்லையே. இது எல்லாம் தோல்விகள். ஆனால் இருந்தாலும் அதிமுகவில் திரு EPS அவர்களும் உங்களால் ஈஸிலி அப்ரோச்சபிளாக இருந்த ஒரு தலைவர். ஆமாம். ஆனால் இன்னைக்கு டிவிக்கே போயிட்டீங்க, உங்களுக்கு அந்த தலைமையோட ஒரு ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய சூழல் இருக்கா? இப்போ அந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா எல்லாம். அதாவது முதலமைச்சர் இப்போது தான் அரசியல் அதிகாரத்தில் வந்திருக்கிறார். ஒரு அரசு லகானை அவர் பிடித்திருக்கிறார். இன்னும் நிறைய இப்போ சட்டமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கிறது. அதற்காக நிறைய தயார் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அவரே நாங்கள் சந்தித்து 7 to 10 நிமிடங்களில் ஒவ்வொருவரிடம் பேசிவிட்டு தான் நாங்கள் சந்தித்து வந்தோம். கடந்த 4ஆம் தேதி பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் எப்படி வேணாலும் இல்லை, திரு பொதுச் செயலாளரை எப்போ வேண்டுமானாலும் சந்திக்கலாம். திரு விஜய் அவர்கள், CM அவர்கள் நல்லா வரவேற்றார்கள். வாங்க, எங்கள் நம்பி வந்துருங்க, பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார். அது அந்த நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? அது ஒரு நம்பிக்கையோட தானே பயணிக்கணும். நம்பிக்கை தானே நாளை ஆகிறது. அங்கேயே ஒரு ஃபுல்லி அகாமடேட்டடா இருக்காங்க. ADMK-லேருந்து இப்போ நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்கீங்க. இன்னும் மேலும் நிறைய பேர் வரப்போறதாகவும் சொல்றாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. வர்றதவங்க வரட்டும். வர்றவங்கள யாரும் எந்த கட்சியிலையும் வர வேணான்னு சொல்ல மாட்டாங்க. தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். ஆனால் இதுவே ஒரு விமர்சனத்துக்குள்ள வைக்கப்படுதில்லை. என்ன திரு MR விஜயபாஸ்கர் ஆகட்டும், திரு C விஜயபாஸ்கர் அவர்கள் ஆகட்டும், இவர்கள் மேலெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. தூய சக்தின்னு சொன்னாங்க TVK, இவங்களை எப்படி எடுத்தாங்க அப்படின்ற ஒரு பேசு பொருளாக ஒரு மாறி இருக்கு இல்லையா? அதாங்க, ஊழல் குற்றச்சாட்டுனா நீதிமன்றம் நிரூபிக்கணும். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலையே. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் தானே அதை பற்றி பேசணும். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நாட்டில் பிஜேபி செய்கிற வாஷிங் மிஷின் வேலையை தமிழ்நாட்டில் அது அப்படி கிடையாது. அது மொத்தமாக தேர்தல் சட்டமன்றம் இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை நம்பர் குறையுது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற மொத்தமும் 50 பேரையும் கூப்பிட்றது, அங்கே இருக்க 40 பேரையும் கூப்பிட்றது ஆட்சி அமைச்சர். அப்படி இல்லையே. 108 யாராலையும் நிரப்ப முடியலையே. எந்த கட்சியும் நிரப்ப முடியலையே. 47 57 எவ்வளோ உங்களுக்கு? 50 90 100 104 தானே ஆகுது. திமுக அதிமுக சேர்ந்தா மிச்சம் எப்படி 118க்கு எவ்வளோ எண்ணிக்கை வேணும்? அந்த 118 எண்ணிக்கை எங்கேருந்து எடுப்பீங்க? சரி, ஆட்சி அமைச்சதற்கு பிறகு TVK-லேருந்து அழைச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் யார் வந்தா? குதிரை பேரம் நடத்தியவர்கள் யார்? அந்த தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்குறதுக்கு முயற்சி செஞ்சது யார்? திமுக இல்லையா? இன்றைக்கும் வழக்கில் யார் மீது பாய்ந்திருக்கிறது? செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் மீது பாய்ந்திருக்கிறது அல்லவா? எத்தனை பேர் மீது வழக்கு? ஒரு அப்பாவி இளைஞர்கள், ஏழை எளியவர்கள், எந்த அரசியல் அற்றவர்கள், பொருளாதார நிலையில் உயர்ந்தவர்கள் இல்லை. அவர்கள்ட்ட 35 கோடி 50 கோடினா அவர்களுடைய நம்பிக்கையை ஆட்டி பார்க்கிற காரியம் இல்லையா? அவர்களே நீங்கள் உங்கள் பக்கம் போகலையே.
அவங்க உங்கள் பக்கம் போகலையே. 2 மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக கூப்பிட்டுட்டாங்களே, அதற்கு பேர் குதிரை பேரம் அவங்க இல்லையா? மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, உதயசூரியன் சின்னத்துல இருந்தாங்க. உதயசூரியன் சின்னத்தில் நின்னாலும் அவர் மதிமுகவுடைய சேர்ந்தவர்கள் தானே, அந்த கட்சியினுடைய களப்பணி ஆற்றியவர்கள் தானே. இல்லைன்னா உங்கள் பக்கம் வந்திருக்கலாம்ல. அவர்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் வேட்பாளரை நிறுத்துனீங்க? மதிமுகவை சேர்ந்தவருக்கு 2 சீட்டுக்கு 4 சீட்டு கொடுக்கணும், அதனால தானே கொடுத்தீங்க. உதயசூரியன் சின்னத்தில் நின்றுக்கலாம், அவங்க மதிமுகவை சேர்ந்தவர்கள். நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கப்பட்டார்கள் என்பதற்காக நீங்கள் வாங்கிட்டீங்க அவங்கள. அவங்க வாங்குறாங்களோ இல்லையா, அந்த எம்எல்ஏக்களே வந்து ரிசைன் பண்ண ரெடியாருன்னு சொல்லி அது காரணம் நீங்கள் ஒரு சூழ்நிலை உருவாக்குனீங்க. அவங்க தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க, எங்கள் சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறது தானே. அதே நேரத்தில் திரு வைகோ அவர்கள் இப்போ டிவிகேல கூட்டணியில் வந்து இணைச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு அரணா இருப்போம் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாருன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நிறையவே பேசிட்டு இருக்காரு. அது ஒரு துப்பாக அவர் வைகோ அவர்கள் மிக நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முடிவை எடுக்க வேண்டிய தருணம். ஒரு கட்சி நடத்தி பார்த்தாதான் தெரியும். அந்த கட்சி நடத்துகிற போது அவர் 998 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வந்தபோது அவருடைய பம்பர சின்னம் மீட்டெடுக்கப்பட்டது. இல்லை, சின்னத்தை இழந்திருப்பார். அதற்கு பிறகு வேறு ஒரு முடிவு எடுத்து சென்றார். இப்படி மக்கள் நல கூட்டணி வரைக்கும் உருவாக்கினார். ஒரு அரசியலில் புதிய புதிய யுத்திகள் தானே கையால் அதையெல்லாம் வெற்றி வாய்ப்பை பெற முடியவில்லை. ஒரு பெரிய ஒரு பலமிக்க ஒரு இயக்கமாக வந்துவிடும் என்று பிரம்மாண்டமான இளைஞர்கள் பட்டாளம், ஒரு ஊர்வலம் என்று சொன்னால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் விடிய விடிய பொதுக்கூட்டங்கள். புல்லாரெட்டி அவனியில் கூட்டம் நடத்தினார்கள் என்று சொன்னால் 8 மணிக்கு தொடங்கிய கூட்டம் அதிகாலை 4 மணி 5 மணிக்கு தான் முடிவடையும் என்கிற நிலை இருந்தது. அதையெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரலாற்று தலகர்த்தா இப்போது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எல்லா சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டவர். மதவாத கட்சியா தமிழக வெற்றி கழகம்? ஜாதிக்கு உட்படுத்தப்பட்டதா தமிழக வெற்றி கழகம்? இல்லை ஒரு பிரிவுக்கு சார்ந்தவர்களா? இல்லை பொருளாதாரத்து பணபலத்தில் தான் அவர்கள் புழங்குகிறார்கள் என்று சொல்ல முடியுமா? எந்த குற்றச்சாட்டும் இல்லை. எந்த குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு தலைவரை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வெற்றிக்கான அடிப்படை. அப்படித்தான் பேரறிஞர் அண்ணா வந்தார், அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார். அந்த எம்ஜிஆர் கண்ட இயக்கத்தை மிக சரியாக லாபகமாக நகர்த்தினார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அந்த இடத்தை மிக சரியாக பிடித்து கொண்டார், மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் எதிர்த்தரப்புல இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்ட்டு ஒரு தொடர் பிரச்சாரம் செய்யப்படுது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க. அதுக்கு ஒரு படம் மேலே போய் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஸ்டாலினுக்கு மட்டும் கோவம் வந்து அவ்வளோதான், அடுத்த நிமிஷத்துக்கு ஆட்சி இருக்காதுன்றாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எவ்வளோ நாள் நீடிக்கும்னு சொன்னாங்க? 6 மாதம். 6 மாதம் நீடிக்கும், அதுக்கு மேலே தாங்காது. ஒத்த காது அறுத்துறேன்னாங்க. தகுதி நீக்கம் செஞ்சுட்டு இடைத்தேர்தல் வந்தால் எல்லாத்தையும் தோற்று போயிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க. அவரே 4 வருஷம் 3 மாதம் ஆட்சியை நகர்த்திட்டு போகலையா? அதனால் ஒரு எல்லா இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், யூஎம்எல் எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. மக்கள் பெரிய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது. நாங்கள்லாம் இந்த களத்தில் நின்று நேரடியாக பார்த்துருக்கோம். இப்போ எங்கள் வீட்டில் என் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல்கார பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்குமா ஓட்டு போட்டீங்க? நான் விசிலுக்கு தாங்க ஐயா போட்டேன். சரி, ஏற்கனவே எதுக்குமா போடுவீங்கன்னு கேட்டேன். நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோங்க ஐயா. இப்போ ரெட்டலையிலிருந்து விசிலுக்கு மாறி இருக்கீங்க, அடுத்த தேர்தல் வந்தால் விசிலிருந்து ரெட்டலைக்கு மாறுவீங்களான்னு கேட்டேன். மாற மாட்டோம்யா, அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் ரெட்டலைக்கு போட்டோம், அதுக்கு பிறகு நாங்கள் போட மாட்டோம், இனிமேல் விசிலுக்கு தான் போடுவோம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் மக்களுடைய மனநிலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நகர்ந்து விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஃபார்முலா? திமுகவை எதிர்ப்பது, குடும்ப அரசியலை எதிர்ப்பது, கொள்கையற்ற அரசியலை எதிர்ப்பது, ஊழல் ஆட்சியை எதிர்ப்பது, இவைகள் எல்லாம் தாவேகா பிடித்து கொண்டது. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுகன்னு சொன்னாரோ, எப்படி அம்மா தீய சக்தி திமுகன்னு சொன்னாரோ, அதே நெரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க தமிழக வெற்றி கழகம். ஆகவே அடுத்த இலக்கு வேற ஒன்றும் வாய்ப்பே இல்லை. ஒரு திராவிட கட்சி நீர்த்து போவதை தவிர வேறு வழியே இல்லை. அதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு இருக்குது. ஆட்சி இப்போ போயிடும் அப்போ போயிடும்னு சொல்கிறாங்க. மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு இருக்குது. எப்போ தேர்தல் வந்தாலும் அறுதி பெரும்பான்மையோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தமிழக வெற்றி கழகம் மீண்டும் வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. புதிதாக ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அரசு அதிகாரம் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் தன்னுடைய இரவுகள் பாராது இதற்காக தன்னுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறார். பல்வேறு ஆக்கப்பூர்வமான அரசு அதிகாரிகளோடு சிந்தித்து கொண்டிருக்கிறார். லஞ்சலாவணியமற்ற நிர்வாகம், நேர்மையான ஒரு அரசு இயந்திரம், இப்படியான நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இவைகளெல்லாம் ஆன்லைன் டெண்டர்,
இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை மக்கள் தொடர்ந்து விரும்புவார். மிக்க நன்றி சார். நன்றி.